இன்றைக்கி Day 7 January 1st 2023 நியூ இயர் டே. ஸோ சொன்ன மாதிரி ஆக்சுவலாக நம்ம ஹோட்டல் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆக்லாண்ட் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ளைட்டும் போர்ட் பண்ணிட்டோம். இங்கே எங்கே போகிறோன்னா நம்ம வந்து சவுத் ஐலாண்ட் போகிறோம். ஸோ நம்மளை வந்து கரெக்டாக 6 days நம்ம நார்த் ஐலாண்டில் இருந்துட்டு நம்ம வந்து ஆக்லாண்ட்லேருந்து கிரைஸ்ட்சர்ச் போகிறோம். ஸோ இந்த ஃப்ளைட் ட்ராவல் டைம் வந்து 1.5 hours. இது வந்து ஒரு அரவுண்ட் 11:30 அப்படி இருக்கும். ஸோ நம்ம வந்து ரீச் ஆகிறது வந்து 1 o'clock அந்த மாதிரி ரீச் ஆகும் கிரைஸ்ட்சர்ச்சுக்கு. ஸோ வந்து இனிமேல் வந்து ரெஸ்ட் ஆஃப் த 10 days வந்து அங்கே சவுத் ஐலாண்டில் தான் இருக்க போகிறோம் நம்ம. ஸோ கிரைஸ்ட்சர்ச்சில் என்ன பிளான் அப்படின்னா, கிரைஸ்ட்சர்ச்லேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போகிறது வந்து லேக் டெக்கப்போ அப்படிங்கிற ஒரு இடம். அது வந்து 3.5 hours drive. ஸோ அது அங்கே போய் தான் நம்ம அங்கே நைட்டு அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். அதுதான் பிளான் ஆக்சுவலாக இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளைட் ட்ராவல் அண்ட் ரோட் ட்ராவல் தான் பிளான். ரொம்ப எந்த சைட் சீயிங் எதுவும் இல்லை. ஸோ அதனால் வீடியோவும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இது இங்கே ஜஸ்ட்டு டேக் ஆஃப், அப்புறம் லேண்டிங், அப்புறம் வந்து நம்ம ரோட் ட்ரிப் அந்த கிளிப்ஸ் தான் இருக்கும் மோஸ்ட்லி. அப்புறம் ரூம் டூர் இருக்குது. இந்த லேக் டெக்கப்போவில் நம்ம எங்கே தங்கியிருந்தோமோ அந்த ரூம் டூரும் இருக்குது. ஸோ அதுதான் அந்த வீடியோவில். ஸோ இப்போ ஆக்லாண்டு நம்ம டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த வியூ தான் நல்லா இருந்தது வியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து தெரிகிறது வந்து நம்மளோட ஆக்லாண்ட் சிட்டி. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ளைட் வந்து டேர்ன் எடுத்துகிட்டு அப்புறம் 1.5 hours அங்கே போயாச்சு. ஸோ இது வந்து என்னென்னா, நம்ம அந்த க்ளவுடுக்குள்ளே போகும்போது அந்த டர்புலன்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை வந்து கேப்சர் பண்ணோம் நாங்கள். கொஞ்சம் இருந்துச்சு. யூஸ்வலாகவே ஃப்ளைட் ட்ராவல்னால் நம்ம அந்த க்ளவுட் பார்க்குறது அதெல்லாம் அழகாக இருக்கும். ஸோ அந்த உள்ளே போகும்போது நமக்கு ஒரு டர்புலன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ கீழே பார்க்குறது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் சவுத் ஐலாண்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலையாக அழகாக இருந்தோம். இப்போ ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நம்ம சம்மரில் இருக்கிறனால நமக்கு வந்து அங்கே வந்து இது இல்லை, ஸ்னோ இல்லை. ஆனால் வந்து வின்டரில் வந்துருந்தால் அந்த மலை மேலெலாம் ஸ்னோ பார்த்துருந்துருக்கலாம். அது ஒரு நல்ல வியூவாக இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து திருப்பி லேண்டிங் தான் எடுத்திருக்கோம். நம்ம வந்து கிரைஸ்ட்சர்ச் வந்தாச்சு 1.5 மணி நேரம் கழிச்சு. ஸோ லேண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ லேண்டிங் பாருங்கள். ஸோ லேண்ட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து கிரைஸ்ட்சர்ச் ஏர்போர்ட். நம்மளோட செக்இன் பேக்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா இது டொமஸ்டிக் ட்ராவல் தானே, அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம பேக்கெல்லாம் வந்து கிளைம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே போக வேண்டியதான். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் 10 daysக்கு இங்கே நம்ம வந்து ரெண்டல் கார் புக் பண்ணியிருக்கோம். ஹர்ட்ஸில் தான் ரெண்டல் கார் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ஸ்லாட்லேருந்து நம்ம கார் எடுத்துகிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ 10 daysக்கு இங்கே பிக் பண்ணியிருக்கோம் கிரைஸ்ட்சர்ச்சில். ஆனால் நம்ம எங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, குயின்ஸ்டவுனில் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் 10th day. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ கார் வந்து எடுத்தாச்சு, பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து லேக் டெக்கப்போ அப்படின்னு. அது வந்து 3.5 hours drive சொன்ன மாதிரி. ஸோ இங்கே வந்து நம்ம லஞ்சுக்காக சும்மா வந்து இங்கே ஆக்சுவலாக நியூசிலாண்டில் வந்து யூஎஸ் அந்த இது இருக்குல்ல, செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் லைக் பர்கர் கிங், அதுக்கப்புறம் வந்து வெண்டீஸ், அதுக்கப்புறம் டேக்கோ பெல், இது எல்லாமே இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியாவில் இந்த பிராண்ட்லாம் இருக்காது ஆக்சுவலாக. நியூசிலாண்டில் இருந்துச்சு. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இங்கே வந்து உல்வர்ட்ஸை வந்து இங்கே வந்து கவுண்ட் டவுன் சொல்கிறாங்க அந்த ஸ்டோர்ஸ்லாம். அப்படி இருக்கும் நேம். இங்கே நம்ம வந்து இப்போது லேக் டெக்கப்போக்கு வந்து போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே என்ன இந்தியன் கிராசரி மட்டும் இந்த கிரைஸ்ட்சர்ச்சில் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா அந்த லேக் டெக்கப்போலலாம் இருக்காதுன்னு கேள்விப்பட்டோம். ஸோ இதுதான் நம்ம அந்த ரூட், கிரைஸ்ட்சர்ச்லேருந்து லேக் டெக்கப்போ. ஸோ 3.5 hours. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்தியன் ஸ்டோரில் போய் கிராசரிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரோடு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஷீப்பாக இருக்கும். இங்கே யூஸ்வலாக நியூசிலாண்டில் வந்து மக்கள் பாப்புலேஷனோட ஷீப்போட பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் ஷீப்பாக இருக்கும். சில ஸ்ட்ரெச்சில் டீர்லாம் இருக்கும், மான்கள். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சை ஃபுல்லாகவே நான் வந்து நல்லாவே ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ட்ரிப் மாதிரி காமிச்சிட்டேன். அந்த 3.5 hours வந்து
எவ்வளோ தூரம் மினிமலாக ஃபாஸ்ட்டாக காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு அந்த சீனிக் ட்ரைவை கேப்சர் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுல்லாகவே நமக்கு அகெயின் ஃபுல் க்ரீனரி, அப்புறம் வந்து ஒரே மவுண்டனாக இருந்தது. நல்லா ஒரு டேர்னிங்லேயும் ஒரு சீன் வந்து அப்படியே நமக்கு மாறுற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது இந்த ட்ரைவும். ஆனால் கொஞ்சம் டயர்சம் தான், பட் ஸ்டில் வந்து ரொம்ப அழகான ஒரு பிளெயின் நல்ல ட்ரைவ். ஆக்சுவலாக நிறையா மவுண்டன் சைடு அப்படி தான் இருந்தது ஃபுல்லாக. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய லேண்டு மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள் சைடில் வந்து மவுண்டன் தெரியும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்துட்டோம் நம்ம லேக் டெக்கப்பு. ஸோ நம்ம அங்கே பார்க்குறது தான் வந்து அந்த லேக். இது வந்து நிறைய விஜயோட படங்களில் வந்து நிறைய பாட்டில் வந்து வந்திருக்கும். இந்த தேனினை தேடி இலைத்தேன் அந்த இடத்துல, ப்ளஸ் நிறைய விஜய் படத்தில் அந்த லேக் டெக்கப்பு வந்து இது யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்த. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பாட்டெல்லாம். ஸோ இதுதான் நம்ம தங்க போகிற அந்த அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கலே பெஸ்ட்டு ஸ்டேன்னு சொல்லலாம். அப்படியே புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வித் பியூட்டிஃபுல் வியூ. ஸோ இது வந்து 2 bedroom அப்பார்ட்மெண்ட். இங்கே வந்து 2 பெட்டு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து இந்த வார்ட்ரோப், அதுக்கப்புறம் வித் கிச்சன், நல்ல டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷிங் மிஷின். நாங்கள் வந்து இங்கே தான் வாஷ் பண்ணோம் ட்ரெஸ் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்களேன், இங்கே செமையான ஒரு லுக் அவுட் விண்டோ. அப்புறம் மேலே வந்து நமக்கு வந்து இந்த ரூஃப், அந்த சன்ரூஃப் மாதிரி ஒரு ரூஃப் இருக்குது. இங்கே என்னென்னா டெக்கப்பு வந்து இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்டார் கேஸ்னால் அங்கே ஏகப்பட்ட நட்சத்திரங்களை நம்ம பார்க்கலாம் நைட்டு. ஸோ அதனால் வந்து டெலஸ்கோப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டார் கேஸ் பண்ணுற மாதிரி இந்த மேலே ரூஃப் வந்து இந்த இது கிளாஸ் இது வச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ரூஃப், அந்த உட்காந்துருக்க இடத்து பக்கத்துலேயே அந்த ரூஃபும் ஓப்பனாக இருக்குது. ஸோ இது வந்து கிச்சனும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் ப்ரிட்டி நியூவான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து 2 nights 3 days ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே டிஷ்வாஷர், வாஷிங் மிஷின் வித் ட்ரையர், அதுக்கப்புறம் நமக்கு வேண்டிய வெசல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ரூம் டூர். இது வந்து நம்ம இன்னொரு பெட்டில் வந்து குயின் பெட்டு, ப்ளஸ் அங்கே வந்து வித் அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. ஸோ எல்லாமே சூப்பர் க்ளீன் அண்ட் சூப்பர் நீட் அண்ட் சூப்பர் நியூ. நல்ல புது அப்பார்ட்மெண்ட் தான் இது. இப்போ இங்கே தான் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டே இது. இங்கே பாருங்கள் சின்ன குட்டி பாண்டு மாதிரி இருக்குது, சுற்றிலும் மலை, ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஸ்டே. ஆக்சுவலாக இது வந்து இந்த லேக்லேருந்து ஒரு 1 or 2 1.5 kilometers டிஸ்டன்ஸில் தான். நம்ம வந்து இங்கே நல்லா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வெளியில் உட்காந்து. ஸோ என்ன பண்ணோன்னா இங்கே வந்து இந்த சொன்ன மாதிரி ஸ்டார் கேசிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் என்ன பண்ணோம், நைட்டு நாங்கள் வந்து லேட் நைட் அரௌண்ட் 11:30க்கு இந்த லேக் டெக்கப்பு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது, அந்த ஒரு குட்டி பில்டிங்கில். அது வந்து சர்ச் ஆஃப் குட் ஷெப்பர்ட். ஸோ அங்கே போய் ஸ்டார் பார்க்கலான்னு போனோம். அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் வந்து கேமராவில் எதுவுமே கேப்சர் பண்ண முடியல. இது வந்து என்னென்னா இந்த இது வானம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு செட்டிங் வச்சு எடுத்து பார்த்த அந்த கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான். ஸோ ஓரளவுக்கு தான் நம்மளால் எடுக்க முடியுது. வந்து நைட்டு மிட் நைட்டில் எடுத்தது. அங்கே நிறைய பேர் இந்த மாதிரி கேமரா வச்சுட்டு அந்த என்ன ஆஸ்ட்ரோ ஃபோட்டோலஜின்னு நினைக்கிறேன், ஃபோட்டோகிராஃபின்னு நினைக்கிறேன், இந்த மேலே உள்ள வானத்தெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ அது உட்காந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் உட்காந்து. இது ஏன் டெக்கப்பூவில் வந்து அவ்வளோ ஸ்டார்ஸ் தெரியுதுன்னா, இது வந்து அவ்வளோ பியூரான ஒரு ஸ்கை இருக்கிறனால தான் அப்படி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நமக்கு அந்த ஸ்டார் ரிசர்ச் பண்ணுற ஒரு இதுவும் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சென்டரும் இருக்குது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க அங்கேயும் டூர் புக் பண்ணி அங்கேயும் போய் பார்க்கலாம். அங்கே வந்து என்னென்னா, இங்கேயாவது இந்த மாதிரி காரை வந்து நிப்பாட்டினா அந்த வெளிச்சத்தில் வந்து ஸ்டார் கொஞ்சம் நமக்கு நேரம் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் நல்ல கும்மு இருட்டான அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிகிற மாதிரி இருக்குது. அங்கே வந்து என்னென்னா காரே அலோவ் பண்ண மாட்டாங்களாம் 6 PM அப்புறமா. ஸோ அங்கே வந்து நிறைய இந்த அப்சர்வேட்டரியில் போனால் நிறைய நம்ம பார்க்கலாம், ப்ளஸ் நிறைய இன்ஃபர்மேஷனும் கற்றுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
டே. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ காரை வந்து எடுத்தாச்சு, பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து லேக் டெக்கப்பு அப்படின்னு. அது வந்து 3.5 hours டிரைவ் சொன்ன மாதிரி. ஸோ இங்கே வந்து நம்ம லஞ்சுக்காக சும்மா வந்து இங்கே ஆக்சுவலாக நியூசிலாண்டில் வந்து யூஎஸ் அந்த இது இருக்குல்ல, செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் லைக் பர்கர் கிங், அதுக்கப்புறம் வந்து வெண்டீஸ், அதுக்கப்புறம் டேக்கோ பெல், இது எல்லாமே இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியாவில் இந்த பிராண்ட்லாம் இருக்காது ஆக்சுவலாக. ஆனால் நியூசிலாண்டில் இருந்துச்சு. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இங்கே வந்து உல்வர்ட்ஸை வந்து இங்கே வந்து கவுண்ட் டவுன் சொல்கிறாங்க அந்த ஸ்டோர்ஸ்லாம். அப்படி இருக்கும் நேம் இங்கே. அப்புறம் இன்னொரு ஸ்டோர் வந்து மெயினாக வந்து பேக் அண்ட் சேவ் அப்படின்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. ஸோ இங்கேனா என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து கிச்சன் வந்து நம்ம குக் பண்ணுறனால நம்ம வந்து ஸோ ஓகே இது வந்து என்னென்னா